செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அகரமும் ஆகி என்று தொடங்குகின்ற 8 வரி பாடல். இது பழமுதிர் சோலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. அழகான அருமையான பாடல். சந்தம் தன தன தான தன தன தான தன தன தான தன தான. இனிமையும் எளிமையும் இந்த பாடலிலே கொஞ்சம். பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு விதமாக இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அரணனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி அவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இகரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். இகரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களில் கூறும் வடிவோனே. மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களில் கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே. மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களில் கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே. செககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடுமயிலோனே. செககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடுமயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. செககன சேகு தகுதிமி தோதி திமி என ஆடுமயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. இகரமும் ஆகியவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி எல்லாவற்றிற்கும்
தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி பிரம்மன் அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அகரமும் ஆகி எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி அதிபனும் ஆகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் பிரம்மன் என்னும் படைப்பவனாகி திருமால் என்னும் காப்பவனாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அம்மூவர்க்கும் மேலான பொருளாகி. இங்கே பிரம்மனை சிறையில் இட்டதால் பிரம்மா தன்னுடைய வேலையை செய்தாமல் விட்டபொழுது படைப்பு தொழிலை முருகனே ஏற்றுக்கொண்டார். மகாவிஷ்ணு சூரபத்மனிடம் மாட்டிக்கொண்டதால் அவர் காத்தல் தொழிலை இவர் செய்தார். யமன் இவரிடம் பணிந்ததால் யமனுடைய வேலையையும் இவரே செய்தார். முத்தொழிலையும் இவர் ஆற்றி வந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இங்குள்ள பொருள்கள் யாவுமாகி எங்கெங்கும் உள்ள பொருள்களுமாகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே முருகா. இருநிலம் மீதில் எலியேனும் வாழ எனது முன் ஓடி வர வேண்டும். இந்த பெரிய பூமியில் இருநிலம் என்றால் பூமி, இது நீர் மண் இவை இரண்டும் கொண்டு ஏற்பட்டது இந்த பூமி. நிலப்பரப்பு நீர்ப்பரப்பு இவை ரெண்டு தான். அதைத்தான் இருநிலம் என்றால் பூமியை குறிக்கும். மீதில் இந்த பெரிய பூமியில் எளியேனும் வாழ, எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன்னோடி வர வேண்டும். முருகா, நீ எனக்கு முன்னால் ஓடி வர வேண்டும். உன்னை நான் பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருப்பேன். நல்ல பாதையை நீ காட்டும் பொழுது நானும் நல்ல பாதையிலேயே செல்ல முடியும் அல்லவா? மகபதியாகி மருவும்பலாரி மகிழ் களி கூறும் வடிவோனே. யாகங்களுக்கு தலைவனாக விளங்கும் இந்திரன் வலாசுர பகைவன். மகிழ்ச்சியும் களிப்பும் அடையச் செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே. இந்திரன் மகிழ்ச்சியும் களிப்பும் அடைந்தான். ஏனால் தன்னுடைய அரசு மீண்டும் அவனுக்கு கிடைத்து விட்டதால். வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. காட்டில் வசித்த வேடன் அந்திமான் செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உன் பதியாக உடையவனே. இந்த பிரம்மன் வேலை ஒரு தரம் அவர் தன்னால் தான் அவருக்கு வேலுக்கு அவ்வளவு சக்தி வந்தது என்று கூறவும் அவரை சபித்து விட்டார். அவர் காட்டிலே வேடனாக தெரிந்து அதியமான் என்ற முனிவரிடம் அவர் ஞானம் பெற்று கதிர்காம முருகனை வணங்கி ஈடேறினார் என்பது புராண கதைகள். அதைத்தான் இதிலே கூறுகிறார்.
ஜெககன ஜேகு தகுதிமி தோதி இந்த ஒளியிலே நடனமாடி என ஆடும் மயிலோனே என்கிற ஜதிகளிலே ஆடும் மயிலோனே, திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே, திருமலிவான லட்சுமி கரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலையின் மீது வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி அவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இருநிலம் மீதில் எளியேனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், மகபதியாகி மறுவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே, வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே, செககன சேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே, திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே, இகரமுமாகி அவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே, இருநிலம் மீதில் எளியேனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.